முடிச்சிட்டீங்களா? இல்ல டீச்சர். முடிக்கலையா? ஏழுமணி சொன்னா பிள்ளைகள் இந்த ஹைலைட் பண்ணி போட்டு விடுங்க. ரைட், அந்த ஹெடிங் ஒருக்கா ஹைலைட் பண்ணுங்க. ஹெடிங் மீன்ஸ் எது பிளானட்ஸ், ஓஷன், டெசர்ட் எல்லாம் அவுட்புட்ல கொஞ்சம் ஹெட்டிங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த வித்தியாசம் தெரியும். ஓகே தானே பிள்ளைகள்? அடுத்தது போமா, முடிச்சிட்டீங்களா? Yes. Yes, Right. miss. ஜேசன், முடிஞ்சு டீச்சர். ரைட், ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இன்னொரு விஷயம், அதான் கடைசியும் பார்த்துட்டு நாங்க முடிக்கலாம் பிள்ளைய. ரைட்டா? ஓகே. அடுத்தது நாங்க இப்ப என்னென்ன நாங்க எழுதி வச்சிருக்கிறதுல என்னென்ன பார்த்திருக்கோம், உங்களோட புக்ல இருக்கிறதுல என்னென்ன பார்த்திருக்கோம், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூஎல்ஓஎல் பார்த்துட்டோம். டேபிள் உங்களோட புக்ல இருந்தது தானே? இல்ல மிஸ். புக்ல இல்லையா? டேபிள் இல்லையா? டேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கோம். ரைட், ஓகே. அடுத்து நாங்க அந்த ஹெடிங் 1 பிக்சர் அப்படி போடுறது, பிக்சர் கூடிய லிங்க் அப்படி போடுறது, அதுகள் தான் நீங்க அடுத்த இதுல பார்க்க போறோம் இப்ப இதுலயா. ரைட். இமேஜ் எப்படி போடுறது, இமேஜுக்குரிய லிங்கை நாங்க எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கறது, அதுகள் இதற்கா இந்த வீடியோல பார்த்து முடிக்க போறோம். சரியா? ரைட். இதுல பாருங்க, இதுல என்ன இருக்கு? பாடிக்குள்ள, எப்பவுமே பாடிக்குள்ளதான் நாங்க எல்லா விஷயத்தையும் நாங்க செய்வோம். HTML பாடிக்குள்ளதான் செய்வோம். அதுல முதலாவது ஹெடிங் 1 போடுறோம். ஹெடிங் 1 எப்படி இருக்கும் பிள்ளைகள்? பெருசா இருக்குமா சின்னனா இருக்குமா? நல்ல பெருசா இருக்கும். ஏன்னா என்னது? வாஷிங்டன் டிசி. பாத்தீங்களா? இந்த வாஷிங்டன் டிசின்றது பெரிய ஹெடிங்ல வரணும் பண்ணதுக்கான ஹெடிங் 1 சூஸ் பண்ணினோம். சரியா? ஹெடிங் 1 சூஸ் பண்ணாலும் எங்களுக்கு வாஷிங்டன் டிசின்றது பெரிய ஹெடிங்கா வந்து அதுல ஒரு பிக்சர் ஒன்று வந்திருக்கு. சரியா? அப்ப பிக்சர் இன்சர்ட் பண்றதுக்குரிய லிங்கை தான் இதுல பார்க்க போறோம். அப்ப நாங்க பாடின்றது ஓப்பன் பண்ணுறோம் டேக், அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்றோம். அதுக்குள்ள எங்களுக்கு என்ன வேணும்? வாஷிங்டன் டிசின்றது H1 சைஸ்ல வேணும். ஹெடிங் 1 சைஸ். அப்ப ஹெடிங் பெருசா வேணும், அதுல வேணும்னு சொல்றோம். பிறகு பி என்றது என்ன மீனிங்? பிக்சர். ரைட்? பி என்றது பிக்சர். பி என்றது என்னது பிள்ளைகள்? பி என்றது பாராகிராஃப். இந்த பாராகிராஃப், எஸ், பாராகிராஃப்ல என்ன வேணும் உங்களுக்கு? இமேஜ் கொண்டு வேணும். இமேஜ் HRC என்றது இமேஜுக்குரிய ஒரு டேக். அதுல வந்து டபுள் கோட்டுக்குள்ள எங்களுக்கு என்ன அந்த பிக்சரோட ஒரு சரியான லொகேஷனை இதுல கொடுத்தா இந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா இந்த பாடிக்குள்ள இந்த இமேஜ் மட்டும் வரும். அப்ப இதுல இருக்கிறது என்னது? இது இந்த இமேஜுடைய லொகேஷன். நாங்க சர்வ் பண்ணுவோம் பிள்ளைகள். அந்த பேர் சரியா கொடுத்தோம்னு சொன்னா அந்த இமேஜ் இதுக்குள்ள வரும்.
ரைட்டா? அப்ப இது என்னது? ஞாபகம் இருக்கணும், இது என்னது? அந்த இமேஜுடைய பெயர். சரியா? நாங்க எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த இமேஜுடைய பெயரை சரியா கொடுத்தோம்னா அந்த பெயர் மட்டும் இதுல வரும். ஓகேயா? விளங்கிட்டுதா? சும்மா தலையாட்ட கூடாது, விளங்காட்டி கேட்க வேணும். விளங்கிட்டுதா? ஓகே மிஸ். Yes, miss. ரைட். இப்ப நான் இது இது ப்ளூவால போடணும்ன்றது போடுறேன்னு பாருங்க. வாஷிங்டன் இது ப்ளூவில், ரைட். பிளாக்ல H1 பேராகிராஃப், இந்த பாடி பாடி இதெல்லாம் பிளாக்ல கொடுங்க. இப்பதான் ரெட் பாவிக்க போறோம். ரெட் எதுக்கு வரும்? என்ன இருக்கு? இமேஜ் SRC, ரைட். அது இது மட்டும் இமேஜ் SRC மட்டும் ரெட்டில், அதுக்கு பிறகு வார அந்த பேரை வந்து ப்ளூவில் எழுதுங்க. அந்த greater than less than symbols என்ன கலர்? பிளாக்ல போடுங்க. ஓகே. ஈக்குவல் மிஸ்? ஈக்குவலையும் பிளாக்ல போடுங்க. ஹெட்டிங் என்ன போடணும்? ஹெட்டிங் இதுல போடுங்க. இன்சர்ட் பிக்சர் டைப் பண்ணி தரேன். என்னது பிக்சர்? என்ன? படம் ஒன்றை உள்ளிடுதல். ஹெட் என்ன கலரால மிஸ் போடணும்? ஹெட் என்னது சிவானுகா? அதுகளை பிளாக்ல போடுங்க. அதுகள் நார்மல் தானே, அதுகள் பிளாக்ல போடுங்க. HTML ஹெட் அதுகள் எல்லாம் பிளாக்ல போடுங்க. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் தானே. இப்ப நாங்க புதுசு புதுசா படிக்கிறத ஹைலைட் பண்ணி ஒரு வித்தியாசமா போட்டீங்கன்னா சரி. பினிஷா முடிச்சிட்டீங்க? No, no,
குயிக்கா Yes, குயிக்கா. Miss. ஓகே Okay, மிதிஷாலினி Miss. மிதிஷாலினி ரைட் ரைட் ஓகே. இப்ப சொல்லுங்க, HTML உங்களுக்கு விளங்காத பகுதி ஏதும் இருந்தா சொல்லுங்க பாப்போம். மிஸ் எனக்கு இது விளங்கல, தேன் இது நீங்க இந்த மாதிரி என்ன டேக் இது அப்படி எதுவும் விளங்காட்டி கேளுங்க பாப்போம் குயிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் சொல்லுங்க. மிஸ் எனக்கு எப்படி ரன் பண்றேன்னு தெரியல மிஸ். என்ன ரன் பண்றது? எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதா? விளங்கல மிஸ். எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குற விஷயமா? எஸ் மிஸ். ரைட் ஓகே ரைட். அது ஒரு செய்து பா. மிஸ்ட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் எஸ் மிஸ். Right. இது நாங்க எதுல நாங்க ரன் பண்ண டைப் பண்ண வேணும், முதல்ல என்ன இது பாபிக்க வேணும், டைப் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர்? நோட் பேட் நோட் தேவைங்க. பேட். எஸ் நோட் பேட் நீங்க சர்ச்ல வந்து நோட் பேட் நீங்க டைப் பண்ணினாலே வந்துடும். இந்த வருது ரைட். நோட் பேட் நான் ஏற்கனவே செய்திருந்ததுனால அது அப்படியே வருது. சரியா? நோட் பேட், நோட் பேட்ல நாங்க செய்ய வேண்டியதுல செய்துட்டோம். செய்துட்டு அங்க போறோம், ஃபைல் இந்த இருக்கு, ஃபைல் ஃபைல்ல சர்வ் ஆஸ்ல போறோம். சர்வ் ஆஸ்ல போய் லொகேஷன் செட் பண்றோம். அதுக்கு இங்க நீங்க லொகேட் பண்ண போறீங்க. அப்ப நான் டெஸ்க்டாப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல என்னது பேர் கேக்குது. இப்ப நான் எக்ஸசைஸ் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு .html போட மறக்க கூடாது. .html நான் அடிச்சதுனால அது திருப்பி வருது. .html போட மறக்க கூடாது ஃபைல் நேம்ல. சரியா? .html கொடுத்துட்டு சர்வ் கொடுக்குறேன் நான். ரைட், சர்வ் பண்ணது கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால அது கேக்குது, இதை ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேக்குது. அப்ப நான் எஸ் கொடுக்குறேன். சரியா? நீங்க இதை புதுசாவே பேர் கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அது கேட்காது, அந்த மாதிரி கேட்காது. இப்ப ரைட் ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணினா இப்ப நான் சர்வ் பண்ணினது எங்க இருக்கும்? சர்வ் பண்ணின டாக்குமெண்ட் எங்க இருக்கும்? மிஸ் இதுலயே இருக்கு மிஸ். வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு பக்கத்துல எக்ஸசைஸ் 1 இருக்கு மிஸ். இந்த அதுக்கு எக்ஸசைஸ் 1 இது எங்க எனக்கு ஓப்பன் ஆக மாட்டா? கூகுள் குரோம்ல ஓப்பன் ஆக போகுது. எந்த நீங்க இன்டர்நெட் ப்ரௌசர் பாவிக்கிறீங்களோ அதுலதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ப நான் பாவிக்கிற ப்ரௌசர் கூகுள். ஸோ எனக்கு கூகுள்ல ஓப்பன் ஆகுது. அப்ப நான் டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்றேன். ரைட், எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேயா? ஓகே மிஸ். ரைட், வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் மிஸ் இப்ப நாங்க ஒன்னு டைப் பண்ணி சேவ் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டோம்னா திருப்பி வேற ஏதாவது டைப் பண்ண என்ன செய்யணும் மிஸ் நோட் பேட்ல? வேற ரெண்டு புதுசா நீங்க செய்ய போறீங்க. வெரி குட் வெரி குட். புதுசா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இதுல நோட் பேட் ஓபன் பண்றேன் தானே. நோட் பேட் ஓபன் பண்ணிக்கலாம். நான் செய்ததுதான் எனக்கு இதுல காட்டுது. எனக்கு இது வேணும், எனக்கு புதுசு தான் வேணும். புதுசு தான் வேணும்டா என்ன செய்யணும்? ஃபைல்ல போயிட்டு
நியூ டேப் இருக்கு இந்த பாருங்க, நியூ டேப் எடுத்தீங்கன்னா புதுசு. என்னது போனோம், ஃபைல்ல போய் இந்த முதலாவது நியூ டேப் பண்ணது கொடுத்தீங்கன்னு சொன்னா புது ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். இனி நீங்க இதுல உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணி கொள்ளலாம். மிஸ் தேங்க்யூ. வேற வியானிஷா, நோ டவுட்ஸ்? ஜேசன், கார்த்திகேயன், என்ன No, செய்ய miss. தெரியும்? டவுட் இல்ல, ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு இதோட பினிஷ் பண்ணிக்கணும். வார கிளாஸ்ல இருந்து நாங்க என்னது பேப்பர்ஸ் நாங்க சின்ன சின்னதா செய்து பார்ப்போம், ப்ராக்டிகல்ஸும் செய்து பார்ப்போம். சரியா? உங்களுக்கு கிரேட் 8ல வரக்கூடிய ப்ராக்டிக்கல் பேப்பரும் மிஸ் இருக்குது, அதையும் செய்து பார்ப்போம். வார புதன்கிழமை மட்டும் பிள்ளைகள் எனக்கு எடுக்க கிடைக்காம இருக்கும். ஸோ வார வீக் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஓகேயா? ரைட், ஓகே மிஸ். Okay. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ். Thank you.